முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கார்டன்ல நிக்கிற கார்டன் டூர் உங்களுக்கு காட்டிடுறேன். இது நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோட கார்டன். இது எங்க பாட்டிக்கு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க கிட்ட இருந்தா எனக்கு இந்த ஹாபி வந்துச்சு. என்னோட கார்டன் அந்த சைடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணா பாத்துடலாம். பாட்டியோட கார்டன் பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நித்யானந்தி செடி இருக்கு. இந்த செடி எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பூ கொடுக்கும் இந்த செடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட். வாங்க நெக்ஸ்ட் பிளான்ட் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து வெத்தலை கொடி வருது மேல. இங்க பாத்தீங்கன்னா துளசி வந்து எங்க பாட்டி ரொம்ப நிறையவே வளர்ப்பாங்க. அப்பப்போ நிறைய இருக்கும் எங்க வீட்டுல. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா அவரைக்காய் போட்டிருக்காங்க. அவரைக்கொடி தான் அந்த இடம் ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து அவரைக்காவோட அந்த மெயின் இது வந்து புது பிளான்ட். இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அங்க அந்த வாழை மரம் அதுக்கப்புறம் தென்னை மரம் வீட்டு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன செடின்னு தெரியல எனக்கு. இது என்ன செடின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்க பாட்டி உரம் ரெடி பண்றதுக்காக இதுல வந்து அது கம்போஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரோஜா செடி வச்சிருக்காங்க. இதுவும் சூப்பராகவே வளர்ந்துட்டு இருக்கு. இங்க தழுத்து இருக்கு. அப்புறம் இது கத்திரிக்காய். நெக்ஸ்ட் இந்த பாட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரோஸும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பிளான்ட் இருக்கு. தக்காளி வந்து பூ விடல. பாட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சு தக்காளி போட்டுருவோம். நிறைய வந்து ஹார்வெஸ்டர்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து ரோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து மண்தக்காளி கீரை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன பிளான்ட் இருக்குன்னு தெரியல. பிளான்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. எங்க பாட்டிக்கு நான் கேட்கறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து அவங்களுக்கு ரோஸ் கூட ரொம்ப பிடிக்கும். இதுவுமே வந்து ரோஸ் தான். அது கீழே வந்து மண்தக்காளி கீரை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ். இதுல வந்து நாங்க ஒரு வாட்டி கிரேப்ஸ் எடுத்துட்டோம். இங்க வந்து திராட்சை கொடி இருக்கு. இது வந்து இந்த வேஸ்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கிறதுதான் வச்சிருக்காங்க பாட்டி. அதுல இருக்க மண்ணை வந்து கம்போஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ராம் துளசின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் துளசி இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே துளசி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் சாமந்தி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, உள்ள வந்து நிறைய பூவிட்டு இருக்கு. அது வந்து இந்த ரோஸ் பிளான்ட் வந்து மறைச்சிடுச்சு. உள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க மொட்டு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நானே இப்பதான் பாக்குறேன். பாருங்க, அழகழகா இருக்கு. வாவ், இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அதுக்கு பக்கத்துலயே வந்து நிறைய சாமந்தி இருக்கு. இது வந்து பெரண்டை கொடி இருக்கு. பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்க இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ரோஸ் பிளான்ட்டோட கண்டினியூவேஷன் இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய். இது வந்து ஒன்றும் காய் பிடிக்கல, பூ வந்து கீழே விழுந்துருச்சு. பூ எல்லாம் இருக்கு பாருங்க. பூலாம் நிறைய விட்டுருக்கு. நிறைய துளசி பிளான்ட் வந்துடும். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களோட துளசியில வந்து நிறைய விதைங்களா பறந்து எல்லா தொட்டிலையும் விழுந்து வளர்ந்துரும். நெக்ஸ்ட் இந்த சைட்ல இந்த குட்டி குட்டி சாமந்தி பிளான்ட் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இங்க சாமந்தி இருக்கு பாருங்க. இங்கே சாமந்தி இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ராம் துளசி தான் இருக்கு. கீழே வந்து ஒரு நாள் நான் கேப்சிகம் விதை போட்டேன். அந்த கேப்சிகம் விதைன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியலன்னா ஐ திங்க் ஸோ கேப்சிகம் தான் இது. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபுல்லா துளசி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து ரோஸ் வச்சிருக்காங்க. எல்லோ கலர் ரோஸ் இருக்கு. இங்க நிறைய மொட்டு விட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதுவுமே வந்து அது வந்து பன்னீர் ரோஸ். இதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல பார்க்கலாம்.
இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா அரளி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அது அடுக்கு அரளின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து கொடியா ஃபார்ம் ஆயிருக்கு. சங்குப்பூ வந்து கொடியா ஃபார்ம் ஆயிருக்கு இங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஆப்போசிட்ல போய் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம்னு நினைக்கிறேன். ஆமா, முருங்கை மரம் தான். இன்னும் காய் பூலாம் எதுவுமே பிடிக்கல. கீரை மட்டும் நல்லா டேஸ்டியாவே இருக்கு. நாங்க ஏற்கனவே சமைச்சு பார்த்தோம், டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து துளசி தான். அதுக்கப்புறம் இங்க வந்து நித்திய கல்யாணி செடி இருக்கு. இது வந்து சங்குப்பூ. பாருங்க, பூ வந்து எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து எங்க வீட்டு கீழே இருந்து கூட ஒரு செடி வரும். இது வந்து நித்திய கல்யாணி. இது வந்து ஒரு வருஷத்துக்கு எல்லா நாளுமே பூ பூக்கும். இதுல இது வந்து சுகர் கேன்சருக்குலாம் இந்த லீஃப் அண்ட் இந்த ஃப்ளார்ல ரொம்ப நல்லது. அதனால எங்க வீட்டுல இதுவும் நிறையவே இருக்கும். மரவள்ளி கிழங்கு, இது வந்து ரொம்ப நாளா எங்க வீட்டுல இருக்கு. மரவள்ளி கிழங்கு உள்ள கிழங்கு வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா துளசி தான் காடு மாதிரி வளர்ந்து கிடக்கும். இங்க நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலயும் எங்க வீட்டுல துளசி வந்துரும் சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து நாங்க வச்ச பிளான்ட்லயே வந்ததுனால இதெல்லாம் புடுங்கிட்டு இருக்கோம். புடுங்கி வேற ஒரு பாட்ல வச்சோம், அது வளரல, அது காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து வெத்தலை கொடி இருக்கு. வெத்தலை கொடி எங்க வீட்டுல கீழேயும் ரொம்ப பெருசா இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு முடிஞ்சா காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து இது என்ன கீரைன்னு தெரியல, ஒரு கீரை வச்சிருக்காங்க, அங்கேயும் அதுதான் இருந்துச்சு. அப்புறம் முள்ளங்கி, முள்ளங்கி வந்து நிறைய இருந்துச்சு. எங்க பாட்டி பறிச்சுட்டாங்க போல, தெரியல, நிறைய இருந்துச்சு. முள்ளங்கி பிளான்ட் இருக்கு. நேத்து தான் பறிச்சாங்க பாட்டி. பாருங்க, முள்ளங்கிலாம் கீழே இருக்கு. இன்னும் வந்து இங்க இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டாங்க, பெருசா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி. இது வந்து ஒரு செம்பருத்தி. இது வந்து ரொம்ப நாளா மொட்டே வராதுன்னு நினைச்சோம். கடைசி நேரத்துல வந்து மொட்டு வந்திருக்கு. நாளைக்கு வந்து 2 பூ வந்துடும். நிறைய மொட்டு வந்திருக்கு. நாளைக்கு வந்து 2 பூ இருக்கு. வருஷம் வருஷம் கரும்பு சாப்பிட்டுட்டு இதுல வந்து போட்டுடுவோம். அது வந்து கரும்பு அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு, போன வருஷம் வந்து நாங்க கரும்பு கடையில வாங்கவே இல்லை. ஃபுல்லாவே வந்து எங்க வீட்டுல வந்து இங்க மண்ணு கொட்டி வச்சிருந்தோம். அதுல வந்து பெரிய பெரிய கரும்பெல்லாம் ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. நாங்க வெளியே யாருமே கரும்பு வாங்கல. அதுக்கப்புறம் இது வந்து சேனைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். சேனைக்கிழங்கா இல்ல மரவள்ளி கிழங்கா என்ன கிழங்குன்னு தெரியல. ஐ திங்க் ஸோ சேனைக்கிழங்கு தான். இது வந்து மஞ்சள். அப்புறம் இது வந்து இந்த ரெட் கலர் கீரை, பேர் தெரியல எனக்கு. கீரை இது வந்து கீழே வந்து போயிருக்கு. கீழே வந்து கற்றாழை எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எத்தனை வாட்டி நாங்கள் கட் பண்ணி விட்டாலும் அப்படியே காடு மாதிரி வளர்ந்துடுது. என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் பூவும் அளவே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு டென் மாதிரி இருக்கு. நான் ஏதாச்சும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா இதுக்குள்ள நான் போய் இப்படி நின்றுப்பேன். வெயிலா இருந்தனா கூட அம்மாக்கு துணி எடுக்க வரும்போது கூட இந்த மாதிரி நான் உள்ள வந்து கொஞ்ச நேரம் நிற்பேன். பட்ரோஸ், நான் வந்து பட்ரோஸ் ஒரே ஒரு செடி தான் வச்சேன். அது வந்து அதோட விதையெல்லாம் போய் மற்ற தோட்டம் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால சின்ன சின்ன செடிங்களை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பூன்னு தெரியல, பாட்டி கொடுத்தாங்க, என்ன பூன்னு தெரியல. இது வந்து கற்பூரவள்ளி. நான் வந்து பெரிய செடி அந்த சைடு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். இது வந்து அம்மான் பச்சரிசி. இது வந்து கையில மருள் வரும்ல, அது வந்து இந்த இலையை நீங்க இப்படி பிச்சிங்கன்னா உள்ள இருந்து பால் வரும். இது வருதுல, இது வந்து நீங்க உங்க கையில வச்சீங்கன்னா அந்த மருள் வந்து கொஞ்சம் மறையும். அது வந்து எங்க ஃபேமிலியில வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். மண்டைக்காளி கீரை இருக்கு. அதுக்கப்புறம் சாமந்தி செடி இருக்கு, இதை நான் தான் வந்து நட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாவக்காய் கொடி போயிருக்கு. நிறைய பூ விட்டுருக்கு, காய் எதுவும் ஒன்றும் விடலை. நிறைய பூ இருக்கானா, இங்கே ஃபுல்லாகவே பூவாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ராம் துளசி இருக்கு திருப்பி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கொடி. இது வந்து பாட்டில் கார்டு. அது ஃபுல்லாக அந்த வெளியேற இலைக்குள்ள இருந்து வெளியே இன்னொரு இலை வருது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சங்குப்பூ செடியும் ஒரு பாவக்காய் கொடியும் இருக்கு. இப்போ வந்து என்னோட கார்டன் பார்க்கலாம். இது எல்லாமே பாட்டியோடது. நான் சொன்னல 2 வெண்டைக்காய் இருக்குன்னு.
நம்ம இப்போ வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காவை ஃபர்ஸ்ட். பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு செடி இருக்கு, அதுலேயும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு செடியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து முத்திருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். முத்தெல்லாம் நல்லா இலசாவே இருக்கு. நாளைக்கு வந்து அம்மா இதை வச்சு சாம்பார் ஏதாச்சும் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து துளசி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. இது வந்து அம்மா சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு வந்து கீழே வந்து கிள்ளி எடுத்துட்டு வந்து மேலே வச்சு விட்டாங்க. அது வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த சைடு வந்து நீங்கள் ஒரு சின்ன கற்பூரவள்ளி செடி பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் சின்ன பாட்டில் இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி பெருசாக எடுக்கும்போது அது உடச்சிக்கிச்சு. அம்மாவே வந்து உடச்சி தானே வச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் வச்சுருக்கேன். அது வந்து வேறு சீக்கிரமாக பிடிச்சி அதுவுமே இந்த மாதிரி பெரிய செடியாக வந்துடும். இது வந்து மிளகா செடி. இது வந்து நான் குட்டி பாட்டில் வச்சதுனால ஒழுங்காக வளரல. இப்போ வந்து நான் பெருசில் வச்சுருக்கேன், அதனால நிறைய வருது. அதுக்கப்புறம் இது வந்து மிளகா, இன்னொரு மிளகா, நான் ஃபர்ஸ்ட் போட்ட மிளகா செடி. இன்னும் தண்ணி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மதியானம் தான் ஆகுது, ஒரு 1 to 3 தான் இருக்கும். அதனால இப்போ தண்ணி ஊற்றலை. பாருங்க சில்லிலாம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து இது வந்து நான் பிளான் பண்ணது. இது வந்து ரெட் கலர் வெண்டைக்காய், எனக்கு தெரியாது ரெட்டுன்னு, அது முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். நிறைய சீக்கிரமாகவே காய் பிடிச்சு வர்றது. நெக்ஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி 2 வெண்டைக்காய் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ராம் துளசி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் துளசி இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி ஒன்று இருக்கு. அது இப்போதான் நான் நட்டு விட்டேன், அதனால கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு. காயெல்லாம் பிடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் சின்னதுலேருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கோமா, அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் 4 மொட்டு விட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸ். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் பூத்துச்சு. அது வந்து நான் அப்போ வீடியோ எடுக்கல. இப்போ வந்து இன்னொரு மொட்டு விட்டுருக்கு. இந்த செம்பருத்தி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்னன்னா இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கீழே வச்சிருந்தோம், வெயில் படலை. வெயில் படாததுனால உள்ள வந்து இந்த கற்பாம்பூச்சி மில்லிபேஜஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. இதை வந்து நாங்கள் மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். பூச்சி ஒரே பூச்சியாக இருந்ததுனால எங்களுக்கு இதில் பூவே வராதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் மண்ணெல்லாம் மாறி அது மேலே போட்டு பூச்சியெல்லாம் சாகடிச்சிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து அக்கா நோட் பண்ணிட்டு சொன்னாங்க. ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாகவே வந்து மொட்டு இந்த மாதிரி நிறைய மொட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கும் அக்காக்கும் ஒரே குஷியாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பூச்சியும் செத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த ஒயிட் கலர் இந்த பூச்சி இல்லாமல் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து இதில் ஒரு பூ விட்டுருக்கு. இப்போ நம்ம இது பறிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் பூச்சி வராமல் பார்த்துக்கணும். நான் கூட ஒரு நாள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பூச்சி நான் பார்த்தேன். அதனால் வந்து ஒரு குச்சி எடுத்து மொட்டை பூச்சியும் தள்ளி விட்டுட்டேன். இப்போ வந்து என் பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பால்சம். பாரிஜாதம் பேர் மறந்துட்டேன். இது வந்து எங்களுக்கு சுத்தமாக வரல, வெறும் காம்பு மட்டும்தான் இருந்துச்சு, வெயில் இல்லாமல் கீழே இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து அதை பிடுங்கி போட்டுடலாம் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பூ வந்துச்சு. இதில் நாங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார்டன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்துருப்பீங்களா ஒரு பெரிய புதரு, அது வந்து கீழே இருக்கு. கீழே வந்து இங்க இருந்து அப்படியே மேலே போயிருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கும் மேலே. அப்புறம் இது வந்து பெரிய மணி பிளான்ட். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மணி பிளான்ட், பெருசா இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். மணி பிளான்ட் வந்து இது குட்டி இலை, இதுவே வந்து பாட்டி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த பால்சம் பூ தான் செடி விட்டுருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா கற்பூர வாழை மரத்துல இருந்து பழம் வந்திருக்கு. கீழே வந்து நாங்க பூவை எடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து எங்களோட வாழை மரம். இது வந்து எங்க வீட்டுல என்ன விசேஷம்னாலும் நாங்க இதுல தான் எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குண்டு மல்லி செடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பப்பாயா மரத்துல வந்து பூ நிறைய விட்டுருக்கு. அங்க வந்து ஒரு பூ பூத்திருக்கு. சீக்கிரம் இன்னொரு 3 to 4 and 5 வீக்ஸ்ல வந்து பிஞ்சு வந்து கார்டன் டவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்னடா இவ நிறைய இடத்துக்கு சுத்துறாளேன்னு நினைக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், மறக்காம பாருங்க.